வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெரிய கெண்டை பாண்டில் கெண்டை மீன்கள் வளர்ந்துருக்க பாண்டில் நிறைய கெண்டை குட்டி மீன்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வலை போட்டு சும்மா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் பிடிச்சி எடுத்துன்னு போய் விராலுக்கு போடுவோம், கோழிக்கு போடுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு விராலுக்கு பிடிச்சிட்டு போய் போடுவோம். பாருங்கள் எவ்வளோ கெண்டை குட்டிங்க இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். விரால் எப்படி இதை அடித்து சாப்பிடுதுன்றதையும் பாருங்கள். நான் எடுத்துன்னு போய் அதில் போடுறதையும் பாருங்கள். பாண்டோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த மீன் சேர்றதெல்லாம் பிடிச்சி எடுத்துன்னு போய் அந்த குட்டி மீன்கள்லாம் பிடிச்சின்னு போய் அந்த விராலுக்கு போடுவோம். அவங்க எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டே 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 முழு மாட்டவா ஏய் ஒன்று இது கொட்டிட்டு வரலாம். அம்மா கிட்ட நிறைய கட்சி தூக்குடாங்க அந்த சந்தை தூக்கு. சரிவா அப்பா நிறைய தாண்டா இருக்கு.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த விரால் எப்படி இன்னொரு மீனை பிடிச்சி சாப்பிடுதுன்றது தெளிவாக தெரியும் வீடியோவில். நம்ம அந்த சீடு எடுத்துன்னு வந்து இதில் குட்டி மீனுங்க போட்ட உடனே எவ்வளோ விரால் அழகாக வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஏய், அதை அடித்து சாப்பிடுது பாருங்கள் குட்டிங்களா. நான் அடிச்சுட்டு சாப்பிடுது. இது விரல் சைஸ் விரால் தான். பாருங்கள் எவ்வளோ விரால் குட்டிங்க வருதுன்னுட்டு. எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாரு மேலே. விரால் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள்கிட்ட இருக்கிற விரால் நல்லா வளர்ந்து சைஸ் வந்துடும். பெருசாகவும் செலவு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மதர் ப்ரீடு வச்சு நீங்களே அதை சீடு எடுங்க. அதையே அந்த நேட்டிவ் பிளேஸ்லேயே அதை வளங்க. சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய மீன் இருந்தால் கூட அதுக்கு ஃபீடு நீங்கள் எலாபரேட்டாக கொடுக்கும்போது சூப்பராக வளரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி டெய்லி பண்ணிங்கன்னா விரால் உங்களை பார்த்து பயப்படாமல் நீங்கள் போய் நின்னாலும் வந்து நிற்கும். அதுவும் நீங்கள் ஃபீடு போடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ டே பை டே அது உங்கள்கிட்ட நல்லா பழகிடும். நீங்கள் மீன் நிறைய ஃபீடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டெய்லி வந்து அந்த இடத்துல நிற்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது பெருசு மதர் ப்ரீடு வரமாட்டேன்து. இதுங்க ஏமாந்தா இது பிடிச்சி சாப்பிட்றோம். தண்ணி நல்ல சத்தான தண்ணியாக இருந்ததுன்னா ஆல்கே வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வளரும். தீனி இல்லைன்னா ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஏன்னா விரால் இருக்கிற இடத்துல அந்த நுண்ணுயிர்களையும் பிடிச்சி சாப்பிட்டுடுங்க. வேறு மீன் இந்த பாசி சாப்பிட்ற மீன் இருந்தாலும் பிடிச்சி சாப்பிட்டுடுங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல ஆல்கே ஜாஸ்தியாக தான் வளரும். நம்ம தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா போதும். ஆல்கே ரொம்ப ஆகிட்டாலும் இது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் அதை விட பெட்டர் நம்ம ஆல்கேவை க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பாசி இல்லாமல் இருக்கும் பாண்டும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள்.
டேய் இங்கே பாருங்க, இது வருதுல்ல, அப்படி எடுத்துடணும். அது மாதிரி எடு.